ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே சிவ 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 ஓம் நமோ நாரதநாராயணாய நமகா. எல்லாம் வல்ல சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சுவாமிகள் அவரை பார்த்தவர்கள் சில பேர். நமது காஞ்சி பரமாச்சாரியாருடைய வழிபாட்டை பின்பற்றி எத்தனையோ மகான்கள் சித்தர்களுடைய வழிபாட்டை இன்னும் யோகிராம் சுரத்குமார், ஷிர்டி பாபா, சத்யசாய் பாபா இப்படி தெரிந்த மகான்களை பற்றி ஏன் மூட்டை சுவாமிகள் என்று ஒரு சுவாமிகள், இப்படி எத்தனையோ சித்தர்கள் மகான்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் அவர்களிடம் நீங்கள் ஆசிகள் வாங்குவது மிக மிக கடினம். காரணம், நம்மை எல்லாம் பார்க்கின்றார் என்று நாம் நினைக்கின்றோம். நம்மை பார்த்தார், ஆசீர்வதித்தார், கையை தூக்கினார், உயர்த்தி பிடித்தார் அப்படி என்று. அதெல்லாம் கிடையாது. நமது கர்ம வினைகளை பார்த்து அப்படியே சற்றே தனது பார்வையை மாற்றிக்கொள்வார். நமது கர்ம வினையை அவர்கள் கிட்டக்க வந்து அருகில் வந்துதான் பார்க்க வேண்டும் என்பது கிடையாது. நாம் புறப்படும் இடத்திலிருந்தே நம்மை கணித்து விடுகின்றார்கள் சித்தர்கள். எந்த காலத்திலும் அழியாமல் இருப்பவர்கள் சித்தர்கள் மட்டுமே. இன்று பல கோவில்களிலே உத்தராயண படிக்கட்டு வாசல் திறக்கும் விழா உண்டு. இதை சில காரணங்கள் காட்டி திறக்க விட்டாலும் மறுத்தாலும் சித்தர்கள் தானே உள்ளே நுழைவார்கள். சித்தர்கள் தனியாக பூஜை செய்வார்கள். இப்படி உத்தராயண படிக்கட்டுக்கு மஞ்சள் குங்குமம் பூசி வழிபடுகின்ற காலமானது இன்றிலிருந்து 30 நாளைக்கு உண்டு. ஏனென்றால் உத்தராயண படிக்கட்டு திறந்திருக்கும், இன்னும் 6 மாதம் அப்படி திறந்திருக்கும். ஆனால் முதல் நாளாக இன்றுதான் உத்தராயண தட்சிணாயன வாசல் என்று சொல்கின்ற இன்று உத்தராயண புண்ணிய காலமானது மாலை 3:05 வருகிறது. சில பஞ்சாங்கத்துப்படி 1-2 நிமிடங்கள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இப்படி பல இனிமேல் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சுத்தமான ஒரு குறையும் இல்லாமல் ஒரு தோஷமும் இல்லாத நாள் கிடைக்கவே கிடைக்காது. சுபமுகூர்த்தம் என்று சொல்வார்கள், மிக மிக கஷ்டம். முகூர்த்தத்தில் முதலில் நாம் செய்கின்றது, உடைஞ்சி போன அரிசியை மஞ்சள் தடவி கையிலே உள்ள மஞ்சளை துடைத்து கொண்டு, அதுதான் மங்கள அரிசி, மங்கள அக்ஷதை என்று சொல்கின்றார்கள். அதிலே முகூர்த்தம் க்ளோஸ். வீட்டிலே செய்ய வேண்டும், முறையாத அரிசியில் செய்ய வேண்டும் என்று சொல்கின்றோம். அதை கேட்பதற்கு நாதி கிடையாது. இப்படி நல்ல முகூர்த்தங்களை தனது கைகளால் தானே தவறு செய்து பல இழப்புகளை சந்திக்கின்றார்கள். வாழ்க்கை பயணமானது கணவன் மனைவி புது தம்பதியினர் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதார நினைப்பவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அறையும் குறையுமாக தெரிந்தவர்கள் அவரது குல சம்பிரதாயத்தை கோவிலில் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தா கூட அந்த இறைவன் உதவி செய்வான். திருமண சத்திரத்திலே பெரிய ஹாலிலே நடக்கின்ற திருமணமாவது கண்டிப்பாக வெற்றி அடையாது. காரணம் பல கோடி. நாங்கள் சொல்வதற்கில்லை. அங்கே வருகின்றவர்களுடைய எண்ணமானது அந்த திருமணத்தினுடைய நிகழ்ச்சியில் அப்படியே கலந்து குடிக்கொண்டு இருக்கும். உங்களை கண்டிப்பாக தாக்கும். புது தம்பதியினரை விட்டு வைக்கப் போவதில்லை என்று சொல்வார்களே, அது போல நடந்து கொண்டிருக்கின்றது. பல லட்சம் குடும்பங்கள், முன்பெல்லாம் பல 100 பல 1000 என்று வந்தது. பல லட்ச குடும்பங்கள், குழந்தைகள் ஊமையாகவும் ஏதோ கைகால் சரியில்லாமல் நல்ல குழந்தையாக ஆரோக்கியமாக பிறப்பது மிக மிக அரிதாக போய்விட்டது. காரணம், திருமண சடங்கிலே செய்கின்ற திட்டம் போட்ட தப்பு என்றுதான் சொல்வார்கள். ஏன், புரோகிதர்கள் அந்த அளவுக்கு பொறுமையும் அதனுடைய நிதானமும் தவறிவிட்டு தனது காரியத்தில் கண்ணாக இருக்கின்றார்கள். நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஒரு நாளைக்கு 3 கல்யாணம் 4 கல்யாணம் என்று வைத்துக் கொள்கின்றார்கள். நீங்க எங்கே வேணும்னாலும் கல்யாணம் பண்ணுவோம், ஆனால் கோவிலுக்குள்ளே திருமணம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இடர்கள் வரலாம், சோதனைகள் வரலாம், ஆனால் வெற்றி நிச்சயம். முதலிலே உங்களுடைய குல வழக்கப்படி நீங்கள் செய்ய வேண்டும். பத்திரிகா பரமேஸ்வரரை நினைத்து யாருமே பத்திரிகை எழுதுவதே இல்லை. இந்த உலகத்திலே பத்திரிகை திரு ஏடகநாதருடைய ஆலயத்தில் வைத்து வழிபட வேண்டும். திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் 11 ஏகாதச ருத்ரலிங்கத்திற்கு வைத்து வழிபட வேண்டும். இதனையெல்லாம் சொன்னால் கேட்பவர் யாரோ. இன்று நாள் எப்படி? இந்த ராசி நேயர்களே, தயவு செய்து அதில் வீணாக பொழுதை போக்காக நாளைக்கு நாள் என்று சொல்லிவிடட்டும். நாம் பார்க்கின்றோம், பிரபலாரிஷ்ட யோகத்திலே பல ராசிக்காரர்கள் பல நட்சத்திரக்காரர்கள் பிறந்திருக்கின்றார்கள்.
ஜோதிஷத்தால் அசைக்க முடியாது. சித்தர்களுடைய சத்திய வாக்கு எழுதி வச்சுட்டு போயிட்டான். பல பேருடைய கர்மாக்களை ஜோதிடம் மூலம் நான் ஆராய்ச்சி செய்கின்றேன் என்ற பெயரிலே தானும் வினையையும் பாவத்தையும் தேடிக்கொள்கின்ற நிலைமை வந்துவிட்டது. காரணம், தர்மம் பண்ணாம தானம் பண்ணாம ஒரு அருள்வாக்குக்காரன் கொடுக்குறான், ஒரு இதை கொடுக்குறான், நடக்காது. எத்தனையோ கோடி ஜென்மம் எடுத்தோம். 85 லட்சம் பிறவியிலே சஞ்சித கர்மா, அதை நாம் முடித்தமா? இப்பொழுது நடக்கின்றது பிராரப்த கர்மா, அதன் வினை. இனிமேல் வரப்போகின்றது ஆகாமி கர்மா. 32 விதமான அறங்களையும் செய்தோமா? நமது தாய் தந்தையர் முன்னார்கள் செய்தார்களா? யோசித்து பாருங்கள். உங்களை குறை சொல்வதற்கில்லை. இந்த காலமானது வெளி வேஷம் போட்டு ஏமாற்றுகின்ற காலமாக மாறிவிட்டது. குறிப்பாக இதில் இறைபக்தி உள்ளவர்களும் ஏமாந்து போகின்றார்கள். நீங்கள் நித்திய தர்ப்பணம் செய்தால் உங்களை எவனாலையும் ஏமாற்ற முடியாது. ஸ்டிக்கர் பொட்டை எடுத்தால் பெண்கள் அவல நிலைக்கு வரமாட்டார்கள். அன்று தினத்திற்கு உரிய நிற ஆடைகளை உடுத்தினால் அன்றன்று காரியம் வெற்றி பெறும். ராகு காலம், யமகண்டம், குளிகன், காலன், அர்த்த பிரகடனம் என்று சொல்லும்போது அதை ராகு காலத்தை மட்டும் பேசுகிறோம், யமகண்டத்தை விட்டுறோம். ராகு காலத்தில் என்ன? எல்லா காரியமும் குறிப்பாக பூஜை செய்யும் போது ஒன்றுக்கு கோடியாக பெருகும். அதனால்தான் துர்கா பூஜை செய்கின்றோம், துர்க்கைக்கு விளக்கேற்றுகின்றோம். அப்போ கெட்டது செய்யும் போது அதுவும் பல கோடியாக உறுதியாகும். 2வது, உணவு உண்ணும் போது ராகு காலத்தில் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். ஏகாதசியில் ஏன் விரதம் இருக்க சொன்னார்கள்? ஏகாதசி அன்னைக்கு உங்கள் உடம்பு பரிபூர்ணமாக, சுத்தமாக, முழுமையாக, ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும். ஜீரண உறுப்புகளுக்கு சற்றே ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய விஞ்ஞானப்படி அதற்கு ஏகாதசி உபவாசம். பேசாமல் இருந்தால் நம்முடைய மூச்சுக்காத்தை வாயினால் பேசுறதுனால தான் ஆயுளே கம்மி. சித்தர்கள் வாயால் பேசுறதே கிடையாது. சித்தர் தன்னுடைய சித்தத்தை சிவன் என்பது சேர்த்து ஐக்கியமாகி விட்டார்கள். அவர்களுக்கு அடித்தாலும் தெரியாது, நெருப்பு பட்டாலும் தெரியாது, பாம்பே கடிச்சா கூட அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. ஆகினால் ஏதோ ஒரு ஜாதகம் பார்த்தோம், ஏதோ ஒரு வீட்டிலேயே நின்றுக்கிட்டே ஹோமம் பண்ணுறவங்களாம் இருக்காங்க. ஏதோ சுவாகா அதே சுவாகான்னு பண்ணாங்க. தவறு. ஹோம சாமான்கள் மிக மிக தவறாக போய்விட்டது. அதனுடைய திரவியங்கள் எல்லாம் மாற்று கருத்துக்களை கொண்டதாக ஆகிவிட்டது. நெய் சுத்தம் இல்லை, எந்த பொருளும் கலப்படம், சுத்தமான பசும்பால் இல்லை, எல்லாம் போட்டு கொள்வார்கள். கலந்த பால் அது ஆறிவிட்டுன்னா அந்த செத்த பால் தான், அதனுடைய உயிரணுக்கள் இறந்துவிடும். இப்படி உயிரணுக்கள் இறப்பதற்கு காரணம், இப்படி உயிரணுக்கள் இல்லாத பொருள்களை சாப்பிடுவதால் கவுண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்வார்கள். அதை எந்த சுப்பனாலையும் நிறைவேற்ற முடியாது. எதிர்காலத்திலே ஒரு விஞ்ஞானி செய்து சொல்லியதை எதிர்வரும் விஞ்ஞானி மறுப்பான். யாருக்குமே கண்டிப்பாக இருதய சம்பந்தமான கோளாறுகள் வரக்கூடாது. ஏனென்றால் இப்படி காலையில் இஞ்சி கடும்புகள் சுக்கு, மாலையில் கடுக்காய் என்று யாரும் சாப்பிடுவது கிடையாது. பழைய அமுது என்றால் அமிர்தம். இந்த பழையது சாப்பிடுவதை முற்றிலுமாக நவநாகரிகம் என்ற பெயரிலே நிறுத்தி விட்டதனால் வந்த வினை மூச்சு திணறல், தலைக்கு அடியிலே செல்போனை வைத்துக் கொள்வது, செல்போனில் நன்றாக நீடித்த நேரம் பார்ப்பது, மறதி உண்டாவது, அதனுடைய கதிர்வீச்சுகள் மாறி தாக்குவது, தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான், தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான். ஜோதிடத்தை அரையும் குறைமாக சொல்லி மாட்டிக்கொள்ளாதீர்கள். அதை நம்பி எத்தனையோ பேர் இறங்கி விடுவார்கள். அந்த சாபங்களும் பாபங்களும் குடும்பத்தை தலைமுறையாக தாக்கும். நாம் இருக்கும் போதே அதற்கான தண்டனையும் அனுபவிப்போம். தமிழில் எண்கணிதம் உள்ளது தெரியுமா? நேற்று ஒருவர் சொன்னார் பக்ஷி சாஸ்திரத்தை பற்றி. சந்தோஷமாக இருக்கின்றது. காரணம், ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்பு வந்து விட்டது. பக்ஷி சாஸ்திரத்திலே பல சாதிக்கலாம், ஆனால் அவ்வளவு எளிதல்ல. கடலை விட ஆழமானது ஒவ்வொரு சாஸ்திரங்களும். ஜோதிஷமும் அப்படித்தான். பெரிய நாட்டிலே பெரிய மாற்றங்கள் ஒன்று நடக்க இருக்கின்றது. கவலைப்பட வேண்டாம். எதை நினைத்து எது இல்லையோ, எதை நாம் விட்டோமோ அது கிடைக்கின்ற ஒரு பாக்கியமானது பல பேருக்கு கிடைக்கின்றது. இந்த இடம் காலியாக போகின்றது, உங்களுடைய இடம் தயாராக இருக்கின்றது என்று சொல்லலாம். இன்று கரும்பு தானம் பண்ணுங்கள், இஞ்சி மஞ்சள் வாங்கி தானம் செய்யுங்கள். நாளை மாட்டு பொங்கல் 15/1/2025 வியாழக்கிழமை கோடான கோடி தேவாதி தேவர்கள், தெய்வமூர்த்திகள்
அற்புதமாக நிறைந்திருக்கின்ற அந்த திரு மேனியானது, உடம்பானது விளங்குவது அதுதான் புனிதமான பசு பிறவி. பசுவினுடைய மூத்திரம், பசும் ஜானம் புனிதமானதாக ஹோமங்களில் இன்றும் பல வழிபாடுகளிலும் பயன்படுத்தப்படுகின்றது. பல இடங்களிலே அந்த விராட்டி இல்லை, கோதூளி ஸ்நானம் இல்லை. ஏன்? பசுவின் மலமான பசுஞ்சானமானது மனிதனின் மனமலத்தை, எண்ணங்களை நீக்க வல்லது என்பதை அனைவரும் அறிய வேண்டும். மாட்டுப்பொங்கல் தினத்திலே அவரவர் குல தர்மத்திற்கு ஏற்ப பொங்கல் படைத்து கோமாதாவிற்கு அர்ப்பணம் செய்து கால்நடைகளுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். மாட்டுப்பொங்கல் தினத்தில் பசுமாடு நடக்கும் போது அதனுடைய காலில் இருந்து அப்படியே தெரிக்கும், அதனுடைய மண் என்று சொல்லுவோம், அதான் கோதூளி. இதை அப்படியே சேகரித்து விடாதீர்கள், நீங்கள் குபேரனாக ஆகுவதற்கு ஒரு வழி. அந்த காலில் பட்ட அந்த கோதூளியை சேகரித்து அரசு, ஆல், பலா, வேம்பு போன்ற மூலிகா மரப்பொட்டிகளிலே மஞ்சள் துணியில் முடித்து வைத்து அதை அந்த பெட்டிக்கு கையால் அரைத்த சந்தனம், மஞ்சள், குங்குமம் வைத்து பூஜித்து வந்தால் உங்களிடம் எல்லோரும் கையேந்த வேண்டும். நீங்கள் யாரிடமும் எதற்காகவும் போய் நிற்க வேண்டாம். இப்படி தவறு செய்து பல ஏமாற்றங்கள், பொய் வழக்குகள் போட்டு, பொய் தஸ்தாவேஜ் டாக்குமெண்ட் தயாரித்து, மொட்டை பெட்டிஷன், மொட்டை கடிதம், அவதூறு பரப்பி வருகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கின்ற நாள் நாளை முதல். இப்படி அந்தந்த மண் துகள்களை, நாம் முன்பு சொன்ன பல விருட்சத்தினுடைய மண் துகள்களை நெற்றியில் இட்டு கொண்டு வருவதால் நீங்கள் செய்கின்ற காரியங்கள், அதுவும் நல்ல காரியங்கள் மட்டும் வெற்றியாகும். சித்தியை கொடுக்கும். ஜெயம் ஜெயம். குறிப்பாக வக்கீல்கள், வழக்கறிஞர்கள் மிக ஜாக்கிரதையார்கள். நீதிபதிகள் இந்த பூஜையை செய்தால் அவர்கள் உலகம் புகழும் உத்தமர்களாக இருப்பார்கள். காரணம், பசுமாட்டு கிட்ட அவ்வளவு சக்தி இருக்கியா? உங்களுக்கெல்லாம் தெரியும். ஏதோ ஒரு இடத்துல கோயிலில் பூஜை நடக்குது, நம்ம வேடிக்கை பார்க்குறோம். ஒரு மணலில் அந்த மாட்டை நடக்க விட்டு அதை எடுங்க, தெரியலன்னா சொல்லுங்க, நாங்கள் விளக்கம் பண்ணி தரோம், செஞ்சு காட்டுறதுக்கு எங்கிட்ட ஆசாமி இருக்கு. இப்படி மாட்டுப்பொங்கல் நாளில் ரிஷப பூஜை, ஏன்னா பரமேஸ்வரனுடைய வாகனமாக தர்ம தேவதையாக இருக்கின்ற ரிஷப பூஜை இப்படி அதுவும் செய்வதாக. இப்படி பாலினம், அதனுடைய வர்க்கங்கள், அந்த கழியாத, அந்த கசை அடைக்காத காளை மாட்டிற்கு பருத்தி கொட்டை, வைக்கோல் புண்ணாக்கு, வாழைப்பழம், புல் அளிப்பது சிறந்த பலன்களை கொடுக்க போகின்றது. ஆண்களிலே இனிமேல் எத்தனை பேருக்கோ விந்து அணு குற்றம் வந்து விட்டது, இது எதிர்காலத்தில் தெரியும். அதனால் பல வைத்தியங்கள் செய்தும் தவறான குழந்தைகளை பெற்றெடுத்து அதனால் பெரும் வேதனையை அடைய எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகள் வருகின்றது. இப்படி மேலும் பல ஆலயங்களில் அருளும் நந்தியம் பெருமானுக்கு நாளைக்கு வழிபாடுகளை செய்யுங்கள். எப்படி பிரதோஷத்திலே அலங்காரம் செய்கின்றீர்களோ, நந்தி வழிபாடு செய்ய. மாடு இல்லை, காளை இல்லை, அங்கே கோயிலுக்கு போங்க. முதலில் நந்தி அமர்ந்துள்ள இடத்தை நல்ல விதமாக சுத்தம் செய்ய வேண்டும். நந்தியின் மேல் எந்த ஆயுதமும், கத்தி, கொத்தி போட்டு சுரண்டக்கூடாது. அப்படி செய்யாமல் நல்ல முறையிலே சன்னதியை சுத்தம் செய்ய வேண்டும். பிறகு உரிய கோவிலில் உரிய அனுமதி பெற்று நந்திக்கு நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் காப்பிட்டு, மஞ்சள், கையால் அரைத்த சந்தனம், குங்குமம் இட்டு 108 முறைகளுக்கு குறையாமல் அப்படியே நந்தியை மட்டும் வலம் வந்து பூஜை செய்ய வேண்டும். நம்மை சார்ந்துள்ள உயிரினங்கள் கூட நம்முடைய கர்ம வினைகளை களையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எவ்வாறு தியாகமயமாக விளங்குகின்றன என்பதை உங்களுக்கு அதுவே ஆத்ம விசாரம் மூலம் தெரிவிக்கும். திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாச வருஷம் தை மாதம் 2ஆம் தேதி, நாளைக்கு தை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை 15/1/2026 மாட்டுப்பொங்கல் நாளாக அமைவது வருடத்திற்கு ஒரு முறையே கிடைக்கும் அற்புதமான நாள். இது இந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் மிக மிக ஆரோக்கியமாகவும் குபேர யோகத்தையும் பெற்று நிறைய ஜீவ சமாதிகளில் திருவிரிசல் பிருந்தாவனம் அதிஷ்டானத்தில் நாளை வழிபடுங்கள். ஏனென்றால் நாளையும் சரி, மறுநாள் காணும் பொங்கல் அன்றைக்கு என்ன, நாம் அங்கே இங்கே தெரிந்து கடற்கரை பீச்சு என்ற இடத்திலே குத்தாலம் குமானம் போடாமல் மகான்களை, சித்தர்களை ஜீவ சமாதிகளில் போய் வழிபட்டால் அவர்கள் அங்கே அதே உருவத்தில் இருப்பார். நீங்கள் பார்க்க முடியவில்லை என்றால் அவர்கள் உங்களை பார்த்து ஆசீர்வாதம் கொடுப்பார். ஏதோ உருவத்திலே உங்கள் பேசுவார். மகான்களை, உங்களுடைய குருமார்களை பார்ப்பதே காண்பதே காணும் பொங்கல் ஆகும்.
இதை பலமுறை சொல்லி செய்திருக்கிறோம். இப்படி நல்ல மழை பெறுவதற்கு 16/1/26 வெள்ளிக்கிழமை மூல நட்சத்திரம் இசைத்துறையினர் வழிபட வேண்டிய இடமானது மப்பேடு சிவாலயம். இதையும் விடாதீர்கள். அனுமத் ஜெயந்தி கொண்டாடுங்கள். வாழ்க்கையிலே அற்புதமான 2 நாள் கூடிய அமாவாசை வருகின்றது. தை அமாவாசையை மிக சிறப்பாக கொண்டாடுங்கள். இது பல சாஸ்திரத்தை இவர்கள் தனக்கு சௌரியத்திற்கு தகுந்தது போல் மாற்றுவார்கள். சூரியனுடைய டிகிரியை ஆராய்ச்சி செய்யும் பொழுது நீங்கள் சொல்வீர்கள், ஒரு விஞ்ஞானி இந்த நாட்டிலே கண்டுபிடித்தார். இங்கே எல்லோருக்கும் அறிவு சக்தி. நமது முந்தைய பாரத ஜனாதிபதி அப்துல் கலாம் எந்த நாட்டை சேர்ந்தவர்? உதாரணத்தை சொல்கின்றோம். அவர் சொல்லாதது தானே இருக்கா? அவர் யாருன்னு சொல்ல விட்டமா? ராமானுஜம் எந்த ஊரை சேர்ந்தவர்? நம்முடைய உள்ளூர்ல உள்ள பொருளுக்கு மதிப்பு கிடையாது. இதே பொருளானது ஏற்றுமதியாகி மீண்டும் திரும்பி வந்து அந்த வெளியூர் பொருள்கள் பெயர் சொல்லும் போது அதனுடைய மதிப்பும் உயர்வும் விலையும் அதிகரித்து உள்ளது. ஆகையினால் நீங்கள் வாங்க வேண்டிய கொடுக்க வேண்டிய கடன்கள் பாக்கிகள் எல்லாவற்றையும் இன்று முடித்துக் கொள்ளுங்கள். நாளைக்கு சுபகாரியம், தெய்வ காரியத்தை தவிர, தான தர்மத்தை தவிர, கோயிலை தவிர உங்களுக்காக லௌகிகமான பொருட்கள் வாங்குவது, வீடு வாங்குவது, மனை வாங்குவது, பேசி முடிப்பது, எக்ரிமெண்ட் போடுவது, வழக்குகளுக்காக ஒரு வழக்கறிஞரை சந்திப்பது தயவு செய்து வேண்டாம். ஏனென்றால் அந்த வழக்கறிஞர் நல்லவராக இருப்பார். உங்களுடைய வழக்குகளிலே கேசுகளிலே தோல்வியை தழுவ விடாதீர்கள். அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும். எத்தனையோ மருத்துவர்கள் இருக்கிறார்கள். காரணம், ஒரே மருத்துவர் இருந்த காலம் போக இப்ப உடலில் உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் தனித்தனியாக மருத்துவர் வந்து விட்டார். படிப்பு அப்படி போய்விட்டது, ஸ்பெஷலிஸ்ட். ஆனாலும் மருத்துவம் ஒன்றே, சாப்பிடுகின்ற மனிதன் ஒன்றே. இவர் என்ன கேட்பார்? உங்களை மட்டும்தான் கேட்பார். நாங்கள் என்ன சொல்கின்றோம்? 36 தலைமுறைகளே என்ன நடந்தது சொல்ல முடியுங்களால்? அப்படி இப்படிதான் சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை எளிமையாக நமக்கு சொல்லிக் கொடுத்தது விஞ்ஞானம் என்கின்ற சயின்ஸ். ஆகினால சாஸ்திரத்தில் நாங்கள் வாயு என்று சொல்கின்றோம், தமிழில் அதை காற்று என்று சொல்கின்றோம். வேறு ஒன்றும் இல்லை. எத்தனையோ பேர் வெளியில் சொல்வார்கள் எங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லை என்று. இன்று அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் தை மாத பிறப்பை. இதைவிட நன்று. உண்மையாக சொல்வது எதாக இருந்தாலும் செய்வதைத்தான் எடுத்துக்கொள்கிறான் கடவுள். அவங்க யாருக்கும் பிரச்சாரம் செய்வதில்லை, நாம் தான் பிரச்சாரம் செய்கின்றோம். இந்த காலத்திலே இன்ன மகான் அவதாரம் பண்ணார், ரமலான், கிறிஸ்மஸ், அதில் மாற்று கருத்தே பண்ண முடியாது. நாம் குழப்பமாக இருந்து எல்லாவற்றிலும் குழம்பி கடைசியில் நல்ல காலத்தை எல்லாம் பறிபோக விட்டு அம்போ என்று நிற்கிறோம். காரணம், ஒரு குரு மேல் நம்பிக்கை கிடையாது. கேள்வி கேட்பாங்க நல்லா, ஒரு எழுத்தி கூடனாக்க அதில் பாதியை விட்டு விடுவார்கள். காரணம், அடுத்தவனை எப்படியெல்லாம் பைத்தியக்காரன் ஆக்கலாம், எனக்கு முடியல தெரியல, எல்லாம் போய். ஆசையானது மலையை விட பெருசாக இருக்குது, கடலை விட பெருசாக இருக்கிறது. ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதில் குறிப்பாக நல்ல கவனம் இருந்தால் மட்டும் நீங்கள் முழுமையாக வெற்றி பெறுவீர்கள். இல்லை என்றால் எப்படி வெற்றி பெற முடியும்? நீங்கள் தேர்விலே முழுமையான பதில்களை, ஆன்சரை எழுதினால் தானே முழு மார்க் கிடைக்கும். நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற, அதாவது எங்களுடைய வாத்தியார் சொன்னதை உங்களுக்கு சொல்லி உள்ளோம். நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், நீங்கள் பின்பற்றுங்கள். இப்படி எங்களுடைய குல வழக்கம், எங்களுடைய ஊர் வழக்கம் என்று மாற்றிக்கொண்டால், எங்க வாத்தியார் சொல்வார், விதியுடன் விளையாடாதே. என்ன சொல்வாரு? விதியுடன் விளையாடாதே, விதி வலியது, வேடிக்கைப்பார், சாட்சியாக நில், ஒதுங்கிக்கொள். என்ன அதனால we should not play with the fate. அதனால எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.